இந்த முறை அந்த கரைகள் அகல வேண்டும் என உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு உறவுகளே, மறந்து விடாதீர்கள். நமது சின்னம் மைக்கு, நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக்கு. ஒளி வாங்கி மைக்கு சின்னத்தில் இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என கேட்டு, அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் எனது உயிர் தம்பி சரவணன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அக்கா கார்த்திகா அவர்களை ஆதரித்து அண்ணன் சீமான் அவர்கள் இன்னும் இங்கே சற்று நேரத்தில் உரையாற்ற உள்ளார். ஒளிவாங்கிய சின்னத்தில் நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? இதற்கு முன்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை உங்களுக்காக செய்த அல்லது உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அல்லது இந்த நிலத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த ஏதேனும் ஒரு காணொலியை நீங்கள் காட்டிவிட்டால் நாங்கள் எங்கள் பேச்சுகளை நிறுத்திக் கொள்கிறோம். அண்ணன் மணிச்சந்திரன் சொல்வது போல, அண்ணன் செல்வராஜ் வயதில் முதியவர், அனுபவம் மிக்கவர், உழைப்பாளி வர்க்கத்திற்காக பாட்டாளி வர்க்கத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். அப்படி உழைப்பாளிகளுக்காக பாட்டாளிகளுக்காக குரல் கொடுத்தவர்கள் இன்று 25 கோடிக்கு சமரசம் செய்துவிட்டு அந்த முதலாளித்துவ அரசியலை தூக்கி பிடிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து அந்த முதலாளித்துவ கட்சியான காங்கிரஸோடு கூட்டணி வைத்து நல்ல ஏர்ல பூட்டின எருமை மாதிரி ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு 2 பேரும் களத்துல சந்திக்கிறாங்க. நமக்கு என்ன கேட்கிறோம்? இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற வைத்தால் இந்தியாவுக்கான எல்லா பிரச்சனையும் நாங்க தீர்த்துருவோங்கிறீங்களே, முதல்ல உங்க பிரச்சனையை தீர்க்க முடியுமா? இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, அப்புறம் அந்த கட்சி இந்த கட்சின்னு பல கட்சி கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணி கேரளாவில் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்கா? அங்க காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒன்றாக களத்தை சந்திக்குமா? உங்களுக்கு பாஜகவை வீழ்த்துவது மட்டும்தான் ஒரே எண்ணம் என்று பேசுகின்ற இந்த இந்தியா கூட்டணி பக்கத்து மாநிலம் கேரளாவில் 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கீங்களா? அங்க கூட்டணி கிடையாதுங்க. அங்க காங்கிரஸா கம்யூனிஸ்டா போட்டி. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி இதே இந்தியா கூட்டணியில் இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. அந்த அம்மா தேவையில்ல போட தூக்கி எறிஞ்சிட்டு போயிருச்சு. அந்த அம்மா 42 நாடாளுமன்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து களத்தில் நிறுத்துறாங்க. இந்தியா கூட்டணி அங்க இருக்கா அப்படின்னா அங்கேயும் இல்லை. இப்படி 4 மாநிலத்துல இந்தியா கூட்டணி கிடையாது. ஆனா தமிழ்நாடு இழுச்சவாயம் பூமி, இங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு மாத்தி மாத்தி கூட்டணி பேரங்கள் பேசி இவங்க தனியா களத்துல நிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் லெனினை மறந்து மார்க்ஸை மறந்துலாம் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு லெனினாக பார்க்கப்படக்கூடியது, அவர்களுக்கு ஸ்டாலினாக பார்க்கக்கூடியது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். யார் இந்த துண்டு சீட்டு வச்சு படிப்பார்ல அந்த ஸ்டாலின், ரச புரட்சியாளர் ஸ்டாலின் கிடையாது. அவங்களுடைய லெனினாக அவங்க மாறிட்டாங்க. அவங்க மார்க்ஸாக கொண்டாடக்கூடியது யாரு தெரியுமில்ல? சேப்பாக்கம் ஜாக்கோரா உதயநிதி ஸ்டாலின். அவங்க அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குன்னு பெற்று வச்சிருக்காருல்ல, அவர் உதயநிதி ஸ்டாலின். அவங்க கொள்கையெல்லாம் மறந்து, கோட்பாடுகளை மறந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். உங்களுடைய கட்சியினுடைய அடையாளம், உங்கள் கட்சியினுடைய சின்னம் அந்த கதிர் அருவாளுங்கிறீங்கல்ல, அந்த கதிர் அருவாலே கருப்பு சிவப்பா மாறினதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கே தனியா கொடியை வச்சிருக்கீங்க? நேரா போய் திமுக கருப்பு சிவப்பு கொடியில நின்று போக வேண்டியதானே? எதுக்கு மானங்கட்டு போய் இப்படி ஒரு கூட்டணி 25 கோடி ரூபாய்க்காக நீங்க இப்படி அடகு வச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் நினைக்கலாம். கம்யூனிஸ்ட பார்த்து கேட்பீங்க. கம்யூனிஸ்ட் எப்படி தெரியுமில்ல? 2 டீ ஒரு வடை வாங்கி கொடுத்தா காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில்ல எப்படி நில்றானா அப்படியே நிப்பான். கொடியை பிடிச்ச நிற்பான். அவனுக்கு 25 கோடி ரூபாய் பார்த்த உடனே ஆத்தாடி எவ்வளவு காசு போட்டோம்ல, போதும் பல தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். கம்யூனிஸ்ட் கூட்டணி, கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் இந்த மண்ணில இந்த மக்களுடைய வளங்கள், இந்த மக்களுடைய நிலங்கள், இந்த மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவதை என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்காங்களா? கம்யூனிஸ்ட் பேசுறாங்களே, நாங்க பாட்டாளி வர்க்கத்துக்கான கட்சி, நாங்கள் உழைப்பாளிகளுக்கான கட்சி. அந்த உழைப்பாளிகளுக்கான கட்சி இங்க என்னுடைய ஆத்தா, எங்களுடைய அப்பன், எங்களுடைய பெரியப்பன், சித்தப்பன், மாமன், மச்சான், பாட்டன் எல்லாரும் சேர்ந்து முதல்ல 10 காசு கூலிக்கு போனான். 10 காசுக்கு கூலிக்கு போனவன் படிப்படியா இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி, படிப்படியா அவன் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற அளவுக்கு இந்த நிலையை உயர்த்தி இருக்கிறான். இங்க இருக்கிற உழைப்பாளிகள் ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி அவன் உற்பத்தி ஏற்படுத்திய இந்த பொருளாதார வளர்ச்சியை இன்னைக்கு வடமாநிலத்தில் இருக்க தொழிலாளர் வந்து இந்த தொழிலாளியை காலி பண்றானே, அதை என்னைக்காவது பாட்டாளி வர்க்கம் பேசியிருக்கா? இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசுதா? கம்யூனிஸ்டுகளுக்கு பொறுத்த வரைக்கும் உலக பாட்டாளிகளே ஒன்று சேருங்கள். அந்த உலக பாட்டாளியில ஒரு பாட்டாளி தமிழன், 800க்கும் மேற்பட்டவன் கடலில் சுட்டுக் கொல்லப்பட்டானே பாட்டாளி வர்க்கம். அன்னைக்கு பாட்டாளி வர்க்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்
யாராவது ஒருவர் என்னுடைய மீனவனை எப்படி நீ சுட்டுக் கொள்ளலாம், அவன் பாட்டாளி வர்க்கம், அவன் தொழில் செய்ய போறான், அவன் கூலி வேலைக்கு போறான், அவனை ஏன்டா சுட்டன்னு ஒரு கேள்வி நாடாளுமன்றத்தில் எழுப்பியதுண்டா? ஒரு பாட்டாளி வர்க்கம், நீங்க தமிழ்நாடும் பாட்டாளி வர்க்கம், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பாட்டாளி என்றால் பாட்டாளி கட்சி வச்சிருக்கிற நீங்க கேரளாவில் தண்ணி கேட்கும் பொழுது முல்லை பெரியார் எங்களை அடிச்சு வரட்டானே, பாட்டாளி வர்க்கம் தமிழ்நாட்டுக்கு, பாட்டாளி வர்க்கம் அங்க ஆண்டுகிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கேரளாவில், முல்லை பெரியார்ல தண்ணியை திறந்து விடுங்க இந்த பாட்டாளி வர்க்கம் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பேசியதுண்டா? வாய் முடிக்கும் அப்பெல்லாம், ஏன்னா டீ வந்துடும், அவனுக்கு டீ வந்துருச்சுன்னா டக்குன்னு டீயை குடிச்சிட்டு சம்சா தின்ட்டு அப்படியே வாயை மூடிக்கிறது. ஏன் நீங்க கேட்டு பாருங்களேன் பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட, ஏன் நீங்க பாராளுமன்றத்தில் பேசவே இல்லை, எங்களை பேச அனுமதிக்கல இல்ல. பானிபூரி அங்கே 2 ரூபா 3 ரூபாய்க்கு கொடுக்குறான், சம்சா ஒரு 3 ரூபாய்க்கு கொடுப்பான், நல்ல புளிச்சோறு தயிர் சோறு 5 ரூபா 10 ரூபாய்க்கு பாராளுமன்ற கேன்டீன்ல கிடைக்குது, வாங்கி தின்னுட்டு நல்லா போய் குரட்டை விட்டு தூங்குறது பாராளுமன்றத்தில். அண்ணன் செல்வராஜுக்கு பாராளுமன்றத்தில் தூங்கிய காட்சிகள் கூட இல்லை. இப்போ புதுசா ஒரு பாராளுமன்ற கட்டடம் கட்டியிருக்காங்க, அது அண்ணன் செல்வராஜுக்கு தெரியுமா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல. அண்ணன் செல்வராஜுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருந்தா பாராளுமன்றத்துக்கு போயிருப்பார். பாராளுமன்ற கட்டடத்துல நம்மளுடைய தாய்மொழி தமிழ் இல்ல, பாட்டாளி வர்க்கத்துக்கு தமிழ் மொழி குறித்தெல்லாம் பிரச்சனை இல்லையே, அவங்களுக்கு உழைப்பாளிகளின் குரல் மட்டும்தான் முக்கியம். அப்படி உழைப்பாளிகளின் குரல் குறித்து பேசுற நீங்க தனியார் மய தாராளமய பொருளாதார கொள்கைக்கு எதிராக என்னைக்காவது பேசியது உண்டா? கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே அதற்கு எதிராகத்தான் இருக்கணும். ஆனா அந்த கார்பரேட் இதை, அந்த தாராள மயத்தை, அந்த பொருளாதார கொள்கையை இந்தியா ஏத்துக்குது, இந்த காங்கிரஸ் கட்சியும் ஏத்துக்குது. அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிற கம்யூனிஸ்டுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த காலத்துல வந்து பேசுறதுக்கு? எந்த அருகதையுமே அற்றவர்கள் தான் இந்த கம்யூனிஸ்ட். இவர்கள் காட்டுறாங்க மோடியை எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுக்கிறாருங்க, சாலையை தனியாருக்கு கொடுக்கிறாரு, குடிநீரை தனியாருக்கு கொடுக்கிறாரு, ஏர்போர்ட்டை தனியாருக்கு கொடுக்கிறாரு, பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு கொடுக்கிறாரு, விமான போக்குவரத்துல இருந்து கப்பல் போக்குவரத்துல இருந்து ரயில் போக்குவரத்துல இருந்து எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுக்குறாங்க. சரி, இந்த நாட்டில் என்ன நடக்குது? நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிற திமுக என்ன செய்யுது? சாலை போடுவதை தனியாருக்கு கொடுக்குது. நீங்க இங்க மருத்துவத்தை தனியாருக்கு கொடுத்துட்டீங்க, கல்வியை தனியாருக்கு கொடுத்துட்டீங்க, குடிநீர் விநியோகத்தை இப்ப தனியாருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கு சாலை போடுறதுல இருந்து சாக்கடை போடுறதுல இருந்து எல்லாத்தையும் தனியார் தான் பண்றான். பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட் கொடுக்கறதே தனியாருக்கு தானே கொடுக்குற. ஏன் அரசு ஒரு கட்டடத்தை ஒழுங்கா கட்ட முடியல? அரசுல லஞ்சம் ஊழல். அப்படி லஞ்சம் ஊழல் செய்கின்ற இந்த திமுக கூட்டணியில கம்யூனிஸ்டுகள் இருந்துகிட்டு என்ன மாற்றத்தை இந்த மண்ணுக்கு கொண்டு வருவீங்க? அவங்களுக்கு இந்த தேர்தலில் நிக்கிறது இந்த மண்ணை மீட்கிறதுக்கு, மக்களை மீட்கிறதுக்கு இல்ல, கம்யூனிஸ்ட்னு ஒருத்தன் உயிரோட இருக்கிறான் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் இந்த தேர்தலில் அவங்க நிக்கிறாங்களே தவிர, இந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வி அடைந்தால் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட்ங்கிற இயக்கங்கள் இல்லாம போயிடும். அதுக்காகத்தான் இப்படி எல்லா துறையிலையும் ஊழல் நடக்குதுங்க. கம்யூனிஸ்டுகள் அதிகமாக அரசு துறை நிறுவனங்கள்ல அவங்க பெரிய இது வச்சிருப்பாங்க, பேரவை அமைப்புகள் அப்படி வச்சிருக்காங்கல்ல, அது இந்த CITU அமைப்புகள், இதெல்லாம் இப்படி எல்லா அமைப்புகளும் இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கிற வேலையை தான் பாக்குறாங்களே தவிர, இங்கு நடக்கின்ற அந்த சுரண்டலுக்கு, ஊழலுக்கு, லஞ்சத்துக்கு எதிராக இந்த இயக்கங்கள் பேசியதுண்டா? யாரும் பேச மாட்டான். அவனுக்கு தேவை கூட்டணிக்கு சீட்டு, நோட்டு, அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த இந்திய ஒன்றியத்துல இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு பாஜகவை ஒழிக்க போற கம்யூனிஸ்ட், பாஜகவை ஒழிக்க போற திமுக, பாஜகவை ஒழிக்க போற இந்த காங்கிரஸ் கட்சிகள் பாஜக கொண்டு வந்த திட்டங்கள்ல எதுல இருந்து மாற்று? நீட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ், வரைவு போட்டது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. இன்னைக்கும் நீட்டு பரீட்சையிலே, நீட்டு சிக்கலுக்கு காங்கிரசும் திமுகவும் என்ன நிலைப்பாட்டில் இருக்கு? ஐயா ஸ்டாலின் பேசுறாரு ஊரா போய், ஆகாத வகையில இந்தியா கூட்டணியை வெல்ல வைக்க, நீட்டு தேர்வுல விடைவு பெற நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும். ஐயா இந்தியாவை மீட்க போறேன்னு பேசுறீங்கல்ல ஐயா, நீட்டு பரீட்சை இந்தியா முழுக்க இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இந்தியாவை மீட்க போற ஸ்டாலின், இந்தியாவை மீட்க போற ராகுல் காந்தி, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நீட் இருக்கக்கூடாது, எல்லார் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய வாழ்க்கை இது கேள்விக்குறியாக்குது, அப்படித்தானே பேசணும். அது என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு? அப்ப மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவான்? மற்ற மாநிலத்தில் இருக்கிறவனை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னா, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா முட்டாள்ச்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவர் இந்த நிலத்துக்காக தானே பேசணும். எதுக்காக இந்தியாக்காக பேசுறீங்க? நீங்க இந்தியாக்காக பேசுற நீங்கள் இந்தியா கூட்டணியை வெல்ல வைக்க பேசுற ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் பக்கத்துல கர்நாடகால காவேரியில தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறானே, ஏத்து பேசுங்களேன். ராகுல் காந்தி அவர் தானே காங்கிரசினுடைய தலைவராக, அதாவது செயல்படாத தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர்கிட்ட நீங்க கேள்வி கேளுங்களேன். காங்கிரஸ் கட்சி அங்க கர்நாடகால ஆட்சியில் இருக்குது, காவிரியில தண்ணியை பெற்றுக் கொடுங்கடா அப்படின்னா 110 TMC தண்ணி கொடுக்க முடியாது, மேகதாதுல அணைய கட்டுவேன். முந்தா நாள் சீதாராமையாங்கிற அந்த கன்னட முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்தா நாங்க மேகதாதுல அணைய கட்டுவோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது அப்படின்னு சீதாராமையா சொல்றாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி TK சிவகுமார் அப்படிங்கிற துணை முதலமைச்சர் கர்நாடகாவை சார்ந்தவர், அவர் சொல்றாரு, தமிழர்கள் போராடினாலும், தமிழர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும், நீதிமன்றம் சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது அப்படின்னு. யாரு? காங்கிரஸ் கட்சியினுடைய துணை முதல்வராக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய TK சிவகுமார் சொல்றாரு. அண்ணன் சொன்னார்ல மிச்சர் சாப்பிட்டாருன்னு, நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிச்சர் தான் தின்னுட்டு இருக்காரு. அவர் மட்டும் என்ன, அவருக்கு சலைச்சவர் கிடையாதுல்ல. ஐயா வாய மூடி அமைதியா இருக்காரு. ஏன்?
காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு போனை போட்டு, நீங்க தான் மோடி கூட டைரக்டா போன் டீலிங் பண்றவராச்சே, நீங்க தான் டைரக்டா அமித்ஷா கூட டைரக்டா பேசுறவராச்சே, ராகுல் காந்திக்கு ஒரு போனை போட்டு உங்க காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்க பெற்று தருவோம், நீங்க ஊரை ஏமாத்திட்டு தான் உலைய போட்டு நாங்க இங்க கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம், இவங்க இப்படி பண்ணாங்கன்னா இங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க போய் தெரு தெருவா பேசுவாங்க, அப்புறம் இங்க எங்களுக்கு உழுவுற ஓட்டும் உழுவாது அப்படின்னு திமுகவுடைய ஸ்டாலின் பதறி போய் பேசினாரா? வாயே திறக்கலங்க. உதயநிதி ஸ்டாலின் இந்தியா கூட்டணியை வெல்ல வைங்க, நான் ஒவ்வொரு தொகுதியிலும் போய் 2 நாள் வேலை பார்ப்பேன்னு சொல்றாருல, நீ வேலை பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல எங்களுக்கான தண்ணியை பெற்றுக் கொடுக்க முடியுமா? இந்தியாவை மீட்க கிளம்பிய ஸ்டாலின் விளம்பரம் போடுறாங்க, இந்தியாவை வழிநடத்தக்கூடிய நம்பர் 1 முதலமைச்சர் இந்தியாவை மீட்க போறாரு அப்படிங்கிற. எங்களை மீட்கிறது இருக்கட்டும், உன் சொந்த கட்சி அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் புழல் சிறையில் இருக்காரு, 6 மாசத்துக்கு மேல ஆகுது, முதல்ல அவரை மீட்டு வெளியில கொண்டு வா. எங்க அண்ணன் இல்லாம பல பேர் கரூர்ல தற்கொலை பண்ற நிலைமைக்கு போயிட்டான். அவ்வளவு பயம் அவங்களுக்கு. என்னன்னா பொருளாதாரம், அவங்களுக்கான அந்த 200 ரூபாய் பேட்டா, அப்புறம் அந்த ஐயா ஸ்டாலின் வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு 2000 ரூபாய் பேட்டா, இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி சொந்த கட்சி அமைச்சரை சிறையில இருந்து வெளிக்கொண்டு வர வக்கில்ல, குடிநீர் தண்ணியை வாங்கி தர, காவிரியில் நதிநீர் உரிமையை பெற்றுத்தர வக்கில்ல, இவர் இந்தியாவை மீட்க போறாராம். அதான் அந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, அறுக்க மாட்டாதவன் கையில 58 பன்னருவாளான்னு, அதே தான் பன்னருவா அருவா கதிர். இவங்க அறுக்க மாட்டாதவங்க கையில பன்னருவாவை கொடுத்துட்டு நீங்க நாட்டை அவங்க மீட்டுவாங்க. 2 பேரும் ஒண்ணுதான், காங்கிரசும் பிஜேபி 2 பேரும், நீட்டா இருக்கட்டும், சிஏஏ இருக்கட்டும், என்பிஆர், என்ஆர்சி, எல்லா சட்டமும் 2 பேரும் ஒன்னாங்க செயல்படுத்தினதுதான். என்ஐஏ சட்டம் ஆள் தூக்கி சட்டம்னு எல்லாரும் சொல்றாங்க, காங்கிரசும் சொல்லுது, கம்யூனிஸ்ட் சொல்லுது, திமுக சொல்லுது, எல்லா கட்சிகளும் சொல்றாங்க என்ஐஏ சட்டம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஐயா ராகுல் காந்தி கொடுத்திருக்காரு. அந்த ராகுல் காந்தி கொடுத்த அறிக்கையில என்ஐஏ சட்டத்தை நான் திரும்ப பெறுவேன்னு ஒரு அறிக்கை இருக்கா? ஒரு வார்த்தை இருக்கா? இல்ல. அப்ப என்ன, பாஜக என்ன சொல்லுதோ அதுதான் காங்கிரஸ் சொல்லும். பாஜக என்பது காவி உடுத்திய காங்கிரஸ், காங்கிரஸ் என்பது கதர் உடுத்திய பாஜக, 2 பேருக்கும் மாற்று ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் என்ன நீங்க மாற்றி நாங்க இந்தியாவை மீட்க போறோம், பாரதிய ஜனதாவின் ஆட்சியை ஒழிக்க போறோம். பாரதிய ஜனதாவை ஒழிக்கணும். அவர் என்னமோ நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியும், திருவாளர் அண்ணாமலையும், அமித்ஷாவும், நிர்மலா சீதாராமன் வரிசையா வராங்க. நாங்க சென்னை பெருவெள்ளத்துல மிக்ஸாம்ல பாதிக்கப்பட்டப்ப வரல, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி 4 மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சு, அப்பெல்லாம் வரல. இப்ப வராரு ஐயா நரேந்திர மோடி, இப்ப வராரு அமித்ஷா, இப்ப வராங்க நிர்மலா சீதாராமன், வந்து இந்த மக்கள்கிட்ட ரோட் ஷோ நடத்துறாங்க. ரோட்ல ஷோ நடத்துறதுக்கு நீ என்ன தகுதியை வச்சிருக்கீங்க? அதுல பத்திரிகை எல்லாம் எழுதுது, ரோட் ஷோ பிசுபிசுத்தது, ரோட் ஷோ பிசுபிசுத்தது. நிர்மலா சீதாராமனோட ரோட் ஷோ பிசுபிசுத்து தான், உண்மையிலுமே பிசுபிசு தான் போயிருக்கோம். என்ன தெரியுமில்ல, பார்த்திருப்பான் நம்மளால தமிழன் பாஜக காரன் வரான், தூணு எச்சு துப்பி இருப்பான், எல்லாம் துப்புன எச்சி எல்லாம் பார்த்துட்டு பிசு பிசுன்னு இருக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படிதான் நடந்திருக்கும், காரி தான் துப்பி இருப்பான். நரேந்திர மோடி இந்த நாட்டுக்கு வர்றாருங்க, அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இது உத்தரப்பிரதேஷ் போல இருக்கு, நம்ம ராமர் வேஷம் போட்டுட்டு ராம அவதாரத்தோட உள்ள போனா நம்மளை ஏத்துக்குவாங்க, நம்ம ராமருக்கு கோயில் கட்டி இருக்கிறோம் அதனால தமிழர்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஐயா மோடி வந்துட்டாரு. இங்க வந்து அந்த ரோட் ஷோல ஒரு முழக்கம் ஒண்ணு போடுறாங்க, ஆப்கி பார். அது என்னன்னா ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு போட சொன்னாங்க. ஆப்கி பார்னு நம்ம பேர்ல சட்டை பிடிச்சவங்க இல்ல, சாக்கோ பார், சாக்லேட் வாங்கி தரோம் சாப்பிட்டு கிளம்பி போ அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு. ஆப்கி பார் சாக்கோ பார்ன்ட்டான். இந்த நாட்டுக்கும் ஐயா மோடிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்க மீனவர்கள் தாக்கப்பட்டப்ப வரல, எங்களுடைய இது பொருளாதாரம் ஒட்டுமொத்தமா சிதைந்தப்ப வரல, கொரோனா காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு உதவி செய்யல, எந்த வேலையும் செய்யாத நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடிக்கு எதற்காக வாக்களிக்கணும்? அவர் சொல்றாரு பொருளாதார வளர்ச்சியை நாங்க மேம்படுத்தி இருக்கிறோம், பொருளாதார சிக்கல் இல்லாத நாடாக நாங்க மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. ஜிடிபி அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிருச்சு. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன், நீங்க அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கல. எந்த வேலை திட்டத்தையும் செய்யாத ஐயா நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் எவன் ஓட்டு போடுவான்? மாட்டு சாணி திங்கிறவன், மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன், மாட்டை வச்சு அரசியல் செய்கிறவன், இந்த 3 பேர் தான் ஓட்டு போடுவான். அது தமிழ்நாட்டில் இல்ல. அந்த கடு வாய்ப்பாக ஐயா மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஆள் சிக்கல. அப்படி ஒரு ஆள் சிக்கனவர் தான் ஐயா அண்டப்புழுகு அண்ணாமலை. அண்டப்புழுகு அண்ணாமலை தமிழ்நாட்டில் எப்படியாவது தாமரையை மலர வச்சிடலான்னு தலையிலன்னு தண்ணி குடிச்சு பாக்குறாப்புல. ஆனா என்ன பண்றது, அண்ணாமலைக்கு தெரியல. ஏன் அண்ணாமலைக்கு தெரியல தமிழ்நாட்டை பத்தினா, அவர் இங்க வாழலையே. அவர் வளர்ந்தது, அவர் படிச்சது எல்லாமே RSS கூடாரத்துல. அதுல IPS பாஸ் ஆகி அண்ணாமலை கர்நாடகாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இப்ப என் மண் என் மக்கள், தமிழர்கள் உரிமையை காத்திட நீங்கள் தாமரைக்கு ஓட்ட போடுங்க. ஏய், தாமரைக்கு ஓட்டு போட்டு தாமரை மத்தியில ஆட்சியில் இருக்குது, மத்தியில் ஆட்சியில் இருக்கிற நீங்க கர்நாடகாவில் தண்ணி வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இதே அண்ணாமலை சொன்னாரு, காவிரி நோட் இல்ல, கர்நாடகா நோட் இல்ல, டில் டெத் ஐ ப்ரௌட் கன்னடிக்கா, ஐ ப்ரௌட் கன்னடிக்கான்னு சொல்றேன். நீங்க என்ன வெங்காயத்துக்கு சார் இங்க வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல நிக்கிறீங்க. இந்த கோயம்புத்தூர்ல நிற்கிற அரசியல் இருக்குல்ல, அதுல ஒண்ணு இருக்கு. இவங்க எப்படின்னா, இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, அக்காவை நான் வச்சுக்கிறேன், பேக்கரியை நீ வச்சுக்கன்னு சொன்னா எனக்கு அந்த டீலிங் பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. இப்ப திமுகவை நீங்க பாஜக எதிரின்னு நினைக்கிறீங்கல்ல, அது இல்ல, பேக்கரி டீலிங் கம்பெனி தான் அது. என்ன பண்ணிருக்குன்னா, எங்க அக்கா கனிமொழிக்கு எதிராக நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் போட்டியிடுறதாக பாரதிய ஜனதா கட்சி அறிவிப்பு செய்யுது.
அறிவிக்கிறாங்க. அடுத்த நாள் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அங்கிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் போய் போட்டிடுறாரு. திருநெல்வேலி நாடாளுமன்றத்தில் ஏங்க தூத்துக்குடியில இருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டா அமைதியா இருக்கிறான். அதே போல கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போட்டிடுறாரு. எதிர்த்து நிறுத்துற வேட்பாளர் யார் தெரியுமில? ஒன்றிய சேர்மனாக இருந்த திருவாளர் கணபதி ராஜ்குமார் அப்படிங்கிறவர். அவர் மேயராக இருந்தவர். அவரை கணபதி தூக்கி உள்ள போட்டாங்க. அவருக்கு அண்ணாமலை எதிர்க்கிற அளவுக்கு துணிவும் இல்ல, தெம்பும் இல்ல, திராணியும் இல்ல. இதுல என்ன தெரியுமா நடந்திருக்கு? அக்காவுக்காக நீ தூத்துக்குடியை விட்டு கொடுத்துரு, பேக்கரி அதாவது கோயம்புத்தூரை நான் உனக்காக விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு 2 பேரும் திட்டமிட்டு. அதே போலதான் தஞ்சாவூர்ல கருப்பு முருகானந்தம் அவருக்கு எதிர்த்து நிக்கிறவர் யாரு? திமுகவுல அவர் ஒரு டம்மி வேட்பாளர். இப்படி காங்கிரஸுக்காக அதாவது பாஜகவை 5 இடங்களில் வெற்றி பெற வைப்பதற்காக திட்டமிட்டு திமுக அவங்களுக்கு டம்மியான கேண்டிடேட் நிப்பாட்டி இருக்கு. அந்த திமுக சொல்லுது நாங்கள் உரிமைகளை பெற்றுவோம். அண்ணாமலை சொல்றாரு தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்கள் பெற்றுவோம். தமிழ்நாட்டு உரிமைகளை பெறக்கூடிய இந்த அப்ப இவர்கள் இந்த மண்ணுக்கு நாங்கள் உரிமைகளை பெற்றுக் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றத எப்படி இந்த மக்கள் நம்புறீங்கன்னு தான் தெரியல. இவர்கள் இதுவரை பெற்றுக் கொடுக்காத இந்த உரிமைகளை, இதுவரை இந்த நாடாளுமன்றத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியை பெற்றுக் கொடுக்காத இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் இவர்கள் செஞ்சிருவாங்க அப்படின்னு நம்புறது ஏமாற்று. 75 வருஷமா ஏமாந்துட்டீங்க, இன்னுமா ஏமாற போறீங்க? ஏங்க நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டை வாடகைக்கு விடும் பொழுது அந்த வாடகைக்கு வரக்கூடிய உங்கள்ட்ட ஒப்பந்த பத்திரம் போடுறீங்க. 2 ஆண்டு காலமா ஓராண்டு காலமா ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல நீங்க கொடுக்கும் பொழுது ஆணி அடிக்க கூடாது, செவுத்துல கிறுக்க கூடாது, நீங்க வேற எதையும் இடிச்சுட்டு மாத்தி கட்ட கூடாது. அப்படி மாத்தி கட்டினீங்கன்னா அதுக்கான முழு தொகையை நீங்க தான் ஏத்துக்கணும். அதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது. நீங்க காலி பண்ணி போகும்பொழுது எங்களுக்கு பட்டிட்டீங்கிறீங்களா பார்த்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு இவ்வளவு சட்டத்திட்டங்களை போட்டு அவர்கள்ட்ட கையெழுத்து வாங்குகின்ற நீங்கள், ஒரு வீட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற நீங்கள், இந்த நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம 5 வருஷம் வந்தவன் போனவன் நீங்க அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறீங்கன்னா அப்போ உங்களுடைய நிலை என்ன? உங்கள் வீடு போல இந்த நாட்டை நேசிங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். இந்த நாட்டை யார் சரியா வழி நடத்துவா? நல்லவனா, இந்த மண்ணின் மக்களுக்கு உரிமைகளுக்கு குரல் கொடுப்பவனாக, எவனிடமும் எதற்காகவும் சமரசம் செய்யாதவனை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பாம எல்லாரையும் கூமுட்டைகளாக தேர்ந்தெடுத்து 39 கூமுட்டைகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அந்த பாராளுமன்றத்தையே காலி பண்ணி வச்சிட்டீங்க. இன்னைக்கு இந்திய ஒன்றியத்திலிருந்து கிடைக்க வேண்டிய எந்த சலுகையும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல. அதுக்கு ஒரு காரணம் பாஜகனாலும், இன்னொரு காரணம் காங்கிரசும் திமுகவும். ஐயா டிஆர் பாலு சொல்றாரு, மீத்தேன் திட்டத்தை நான் கஷ்டப்பட்டு போராடி பெற்றுக் கொடுத்தேன் தமிழ்நாட்டுக்குங்கிறாரு. ஆனா ஐயா முக ஸ்டாலின் சொல்றாரு நான் தெரியாம போட்டுட்டேன். உண்மையிலுமே அவருக்கு தெரியாதுங்க மீத்தேன்னா என்னன்னு. மீத்தேன்னா ஏதோ மரத்துல தேன் இருக்கும், எடுத்து கொடுப்பாங்க, நல்ல இனிப்பா இருக்கும், சாப்பிட்டு போலான்னு நினைச்சு கையெழுத்து போட்டாப்ல ஐயா ஸ்டாலின். ஆனா டிஆர் பாலு சொல்றாரு நான் போராடி பெற்றுக் கொடுத்தேன். எப்படி? எங்க மண்ணை உடைச்சு, எங்க மண்ணுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் உருவி வெளியில ஊத்தி, அதுக்கு கீழே இருக்க பாறையை உடைச்சு, அதுக்கு கீழே இருக்கிற அந்த கேஸை எடுத்து எங்கள் நிலத்தை நாசமாக்குற திட்டத்தை போராடி பெற்றுக் கொடுத்தேன்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் டிஆர் பாலு சொல்றாரு. நம்ம ஆளுங்களும் பாத்தியா வளர்ச்சி திட்டத்தை வாங்கி கொடுத்தாரு. என்ன வளர்ச்சியை இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த திருவாரூர், இந்த நன்னிலம், இந்த பகுதியெல்லாம் என்ன சொல்றாங்க? அண்ணன் மனுஷன் சொன்னது மாதிரி கருணாநிதியுடைய கோட்டை, கருணாநிதியுடைய கோட்டையை காலி பண்றதுக்கு தாண்டா புலிகள் கோட்டை நாங்க வந்து நிக்கிறோம். நாங்க அப்புறம் எதுக்கு நிக்கிறோம்? கருணாநிதிக்கு என்ன தகுதிங்க இருக்கு? எதுக்கு எடுத்தாலும் கருணாநிதி பேரு. மகளிர் உரிமை தொகையா, அதுல கருணாநிதி பேரை போடு. பஸ் ஸ்டாண்டு கட்சியா, கலைஞர் கருணாநிதியுடைய பேரை போடு. ஒரு நூலகம் துறக்கிறியா, கலைஞர் பேரை போடு. வேற ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டமா கருணாநிதி பேரை போடு. மாணவிகளுக்கு பணம் கொடுக்கிற திட்டமா கருணாநிதி பேரை போடு. எல்லாத்திலையும் கருணாநிதி பேரை போடுறீங்களே. தாங்க ஒரு கக்கூஸ் இருக்கு, தாங்க பாருங்க, பொது கட்டண கழிப்பிடம். அதுல கருணாநிதி பொது கட்டண கழிப்பிடம் எழுதிக்கங்க. யாரும் கேட்க போறதில்ல. வரவில்லை பார்த்தா அந்த 2 தெருவுக்கு வந்துட்டு டாஸ்மாக் கடை ஒண்ணு இருக்கு, அதுலயும் போட்டுருங்க கலைஞர் கருணாநிதி டாஸ்மாக் சாராயம் விற்கும் இடம் போட்டுக்க. அதுக்கு தான் அவர் பேரை வைக்கணும். நீங்க மத்ததுக்கு பேர் வைக்கிறத விட சாராய கடைக்கு பேர் வைக்கிறது தான் 100% பொருத்தமா இருக்கும். அந்த மஞ்சள் பையன் மட்டும் அக்கல்ல வச்சா 10 பொருத்தமும் பக்காவா இருக்கும். அந்த மாதிரி பொருத்தமா இருக்கிற இடம் அதுதான். ஏன்னா 1971 வரை மதுவிலக்கு அமல்ல இருந்த இந்த மாநிலத்துல சாராய கடையை திறந்து வைத்து பெரிய புரட்சி செய்து இங்க இருக்கிற நல்லவரையெல்லாம் குடிகாரனா மாற்ற பெருமை ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு தான் இருக்கு. அவர் பேர் அதுக்கு தானே வைக்கணும். அதை விட்டுட்டு பேசுவாங்க. இங்க பேச மாதிரி இருக்காரு பாவம். அவருக்கெல்லாம் காது இருந்துச்சுன்னா நேரம் செருப்படுத்திட்டு போய் திமுக காரன் 4 பேர் வெளுத்திருப்பாப்ல. இந்த பெரியாரை காட்டி, இந்த பெரியார் சொல்லி கொடுத்த பெண்ணியத்தை நாங்கள் போற்றோம்னு சொல்ற திமுக சொந்த கட்சியில 21 வேட்பாளர்ல 6 பேர் 33 விழுக்காடுனா 6 பேருக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கணும். ஆனால் 6 பேருக்கு கொடுத்திருக்காங்களா? இல்ல. 3 பேர். யாரு? அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன், எங்க அக்கா கனிமொழி, எங்க அக்கா ராணின்னு ஒருத்தவங்க தென்காசி நாடாளுமன்றத்துல. இந்த 3 பேரை தாண்டி திமுகவுல அறிவு சார்ந்த பெண்கள் அமைப்பு இல்லையா? பெண்கள் அணி இல்லையா? பெண்கள் யாருமே இல்லையா? அப்படி ஒருவேளை யாருக்கும் தகுதி இல்லைன்னா
50 ஆண்டு காலமா மயிரையா புடுங்குனீங்க பெரியாரியவாதிகள். 50 ஆண்டு காலமாக திமுக இருக்கவங்க எல்லாம் நான் புடுங்கிட்டு இருந்தீங்களா? அப்ப பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்க அவங்களால முடியல, நாங்க அவரை பல இதுல விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவர் சொல்லியதை தாண்டி நாங்க செயல்படுத்துறோம். 50 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாங்க கொடுக்கிறோம். நாங்கள் சமூக நீதி பேசுறோமா, அவங்க சமூக நீதி பேசுறாங்களாங்கிறத நீங்களே பாருங்க. பொது தொகுதியில தாழ்த்தப்பட்டவர்களை நிறுத்தக்கூடாது, திமுக உறுதியா இருக்கு. எங்க அண்ணன் விசிகா திருமாவளவன் என்னதான் இந்த திமுக கூட கூட்டணியில் இருந்தாலும், என்னதான் அவருக்கு பாஜக எதிர்க்கணுங்கிற நோக்கம் இருந்தாலும், அவரு சனாதனத்தை எதிர்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொது தொகுதி கேட்டார். 1999 பொது தொகுதி கேட்கும் பொழுது ஐயா கலைஞர் கருணாநிதி அவர் சொன்னாரு, பொது தொகுதிக்கெல்லாம் நீ ஆசைப்படலாமா போயா அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுவே ஐயா ஸ்டாலின் இன்னைக்கும் ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு ஐயா மாநிலத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டதுக்கு, எங்க அண்ணன் திருமாவளவன் கேட்டதுக்கு கடைசி வரை கொடுக்கல. இது சமூக நீதியா? இப்படி சமூக நீதியை இவர்கள் நிலைநாட்ட மாட்டாங்க. எங்க அண்ணன் திருமாவளவன் காலப்போக்கில் எங்க கூட வந்துருவாரு, எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் எல்லாரும் இங்க வந்துருவாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியணும் இந்த பிள்ளைகள் பேசுறது சரி, அவங்களுக்கும் தெரியும் பிள்ளைகள் பேசுறது சரி, இவங்க வளருவாங்க, இவங்க வளரும் பொழுது இவங்களுடைய வெற்றிக்கு நம்ம துணை நிற்போன்னு எங்க அண்ணன்கள் எங்கள்கிட்ட வரத்தான் போறாங்க. இது நடக்கும். இந்த திமுக அதிமுகவை குழி தோண்டி புதைக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. இந்த பாஜக காங்கிரஸை தமிழ்நாட்டில் நுழைய விடாம நாம கடைசி வரை உறுதியாக களத்தில் நிற்போம். இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய கார்த்திகா அவர்கள் பொறியியல் படிச்சிருக்கவங்க, ஒரு பொறியாளர், அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நிறுத்தியிருக்காரு. அவரை வெல்ல வைக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. அந்த வரலாற்று பின்வாங்கிறாதீங்க. ஒளி வாங்கி சின்னத்தில் உங்கள் வாக்குகளை செலுத்தி அக்கா கார்த்திகாவை நாடாளுமன்றத்துக்குள் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.